அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சு அது சம்பந்தமா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம புது விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா HTML, CSS, JavaScript வச்சு ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, சோ அதை எப்படி நீங்க ஓபன் பண்ணி பாப்பீங்க? உங்களுடைய சிஸ்டம்லயோ இல்ல லேப்டாப்ல மட்டும் தான் ஓபன் பண்ணி பார்க்க முடியுமே ஒழிய இதை ஒரு பப்ளிக்கா ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது முடியும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வைக்கும். சோ நீங்க ஒருவேளை உங்களுடைய ஃபைல்ஸ், நீங்க கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆன்லைன் சர்வர்ல அப்லோட் பண்ணி அதை இந்த உலகமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. வைக்கா, சோ வாங்க போயிட்டு அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு 000 வெப் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே அந்த வெப்சைட் லிங்க் தான் வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஓகே, ஸோ இதில் போன பிறகு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் இல்லை ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு ஃப்ரீயாகவும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பேக்கும் இருக்குது. ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கம்மியான ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ண HTML, CSS ஃபைல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது இதில் நீங்கள் பேக் எண்டு கூட கற்றுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுலேயே அவங்க PHP அப்புறம் MySQLக்கான சர்வர் சைட்லாம் தராங்க, சப்போர்ட்லாம் தராங்க. ஸோ அதை கூட நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வீஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் பேரை வைக்க சொல்லும். ஸோ உங்களுடைய ஃபைலுக்கு உங்களுடைய எந்த மாதிரியான வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அதுக்கான நேமை கொடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நேம் அவைலபிளாக இருக்காது, இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கடைசியாக ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகாது. ஸோ சம்டைம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வர் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேக் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டெஸ்டிங் பர்பஸ்க்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பப்ளிக் HTML இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கலாம். போன பிறகு இந்த ஃபைலை நீங்கள் அழைச்சிடுங்க. ஓகே, இது டிஃபால்ட் ஃபைல். ஸோ இது நீங்கள் அழைச்சிடுங்க. ஸோ டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக 2 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது CSSக்கும் இமேஜுக்கும் நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை போய்ட்டு CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட JS ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா JS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட CSSம் இமேஜ் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 2 ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய இண்டெக்ஸ் ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டம் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய உங்கள் இண்டெக்ஸ் ஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபைலை அப்லோட் பண்ண பிறகு மற்ற ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபைலை நான் அப்லோட் பண்ணிட்டேன். எப்போவுமே இண்டெக்ஸ் ஃபைல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதனால் உங்களோட ஹோம் பேஜை எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபைல்னே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய CSS ஃபைலையும் இமேஜையும் நான் ஏற்ற போகிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு CSS போய்க்கலாம். CSS ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு CSS ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபைலே ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக கூட பண்ணலாம். பட் அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிறதுனால தான் ஃபோல்டர் மாரி க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CSS ஃபைலை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னுடைய வெப்பேஜுக்கான இமேஜஸ் இமேஜ் ஃபோல்டரில் நான் போட போகிறோம். ஓகே, ஸோ நான் பேக் வந்துக்கிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நம்ம கிளிக் பண்ணி என்னுடைய இந்த வெப்சைட்டுக்கு உள்ள இமேஜை மட்டும் நான் இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இமேஜ் காலம் போய்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நான் என்னென்ன இமேஜ் வச்சுருக்கேனோ அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 இமேஜ் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டீ கப் மாரியான இமேஜ் தான். ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுடைய வெப்பேஜை போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாம் க்ரியேட் பண்ண HTML, CSS ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வெப்சைட்டாக நம்மளுக்கு நிற்கும். இதை நம்மளுடைய இன்டர்வியூ போகும்போது இதை நம்ம காமிக்கலாம். அதாவது இதுமாரி நான் வெப்சைட் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட லைவாக காமிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா கூட இதை ஏர்ன் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன சர்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது ஃப்ரீ சர்வர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்மியான
மெமரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PHP MySQLலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போய்ட்டு டைரெக்டாக நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும், அதாவது அந்த வெப்சைட்டோட லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓகே. ஸோ ஹோம் பேஜ் நான் வந்துட்டேன். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓகே. இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபைலாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெறும் லேண்டிங் பேஜ் மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் கற்றுதை வச்சு சும்மா ஒரு இந்த ஹோமு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் இது மட்டும் தான். ஸோ இது எந்த ஒரு அடுத்த பேஜ்லாம் எதுவும் போகாது, ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் தான். ஸோ இதுமாரி நீங்களும் ஒரு HTML CSS JavaScript வச்சுனா வெப்சைட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, வெப்சைட் பில்ட் பண்ண லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஸோ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி. நம்மளோட சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.